ஃபிகரை பார்த்தோடனே ஃப்ரெண்டை கழட்டி விட்டு போறவங்க தானே நம்ம என்ன பையன். போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க? இப்போதைக்கு நான் சொல்றத அவர் ஒருத்தர் தான் கேட்கறாரு. என்ன பாக்குற? ஆமா, எங்கடா அந்த பொண்ணு? பொண்ணுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த பொண்ணு அனுப்புற வழியை பாரு விஷால். சௌமியா எங்கடா? டேய், ஏற்கனவே இந்த ஊர்ல பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. நம்ம வேற ஒரு கிராமத்துக்கு போறோம், வேற ஒரு ஆவி எபிசோட் எடுக்கிறோம். சொன்னா கேளுடா. டேய், சௌமியா பொண்ணு எங்கடா? அந்த சௌமியா அந்த வீட்ல இருந்துட்டு போட்டோம் தான் நான் சொல்றேன். பாவம் நல்ல பொண்ணு. தேங்க் யூ அண்ணா. ஹலோ. அம்மா எங்க போயிருந்த? உங்களுக்காக சுட சுட சமைச்சு சாப்பாடு வச்சிருக்கேன். ரெடியா? வா போய் குடிக்கலாம். ஏய், குளிக்காம சாப்பிடுவியா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா. போ. ஆமா, சாமி ரூம் எங்க இருக்கு? அங்க அங்க இருக்கு. என்ன நீட்ன மேனிக்கு நிக்கிறான்? மச்சான். மச்சான். டேய், அறிவு இருக்கடா உனக்கு? போய் குளிடா. ச்சே, சாமி கும்பிட போறடா. என்ன மச்சான், பிடிக்கலையா? அம்மா சமைச்சு போட்ட மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ சௌமியா சமைச்சா மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. டேய், வாய் மூடிட்டு சாப்பிடுறா. ஐயோ, லூசு பயல. எங்க தாத்தாக்கு நான் தான் சமைச்சு போடுவேன். ஏன் உனக்கு அப்பா அம்மா கிடையாதா? நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மா தான் நினைச்சிருக்காங்க போல. உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? உன்ன மாதிரி ரொம்ப அன்பா இருப்பாங்க. டேய், சும்மா இருக்க மாட்டேன். மொத்தம் 50 ஏக்கர், ரொம்ப சீப்பான ரேட்ல இந்த ஊர் இலிச்ச வாயங்கள்ட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு நம்ம இடம்? நல்லா இருக்குண்ணே. ஆனா கடைசியில பேய் இருக்குன்னு நம்மள இந்த கோட்டமேடு கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களே. கவலைப்படாத தம்பி, திங்க் பாசிட்டிவ். அவன் பொழப்புக்காக சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போயிட்டு இருக்கான். நாம சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற மதுரைக்கு தானே வந்திருக்கோம். ஏன்டா பேய் மாதிரி கத்துறீங்க? என்ன இங்க பேய்லாம் வராதுண்ணே. அதானே வந்துட்டியே. இங்க பார், இனிமே எவன் பேயை பத்தி சொன்னாலும் நான் கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா பேய் படமே நல்லா ஓடும் போது பேய்ங்க இருக்கிற பிளாட்டும் நல்லா விற்கும். அண்ணே, என்னடா சொன்ன? எனக்கும் ஒரு பிளாட்னே. இந்த ஒத்த 500 ரூபாய்க்கு உனக்கு பிளாட்டா? நீங்க தானே சொன்னீங்க 500 ரூபாய் கொடுத்தா பிளாட்டுன்னு. நான் தான்டா சொன்னேன். ஆனா பேசிக் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ சாவறதுக்கு முதல் நாள் வரைக்கும் 500 ரூபாய் கட்டிட்டே வரணும். நீ செத்ததுக்கு அப்புறம், அதாவது நீ செத்த அன்னைக்கு உன் பொண்டாடி பேர்ல பத்திரத்தை கரையம் பண்ணி கொடுத்துருவோம். அண்ணே, இது ரொம்ப அநியாயம்னே. எங்க பிசினஸ்ல இதாண்டா நியாயம். அண்ணே, என் பணம்னே. பணமானதுக்கு அப்புறம் வரும் போ. அண்ணே அண்ணே அண்ணே, நம்ம மோசம் போயிட்டோம்னே, மோசம் போயிட்டோம்னே. விஷயத்த சொல்றேன். அண்ணே, சென்னையில இருந்து நம் டிவி காரங்க ஆவிகம் கேமரா நடத்துறவங்க கோட்டைமேடு கிராமத்துல வந்து தங்கியிருக்காங்கண்ணே. எவன்டா நாம மதுரைக்கு வந்த நியூஸ 8 மணி செய்தியில சொன்னது? அண்ணே, நான் தான் நம்ம பிளாஷ்பேக்க இவங்க கிட்ட சொன்னேன்னே. அன்பு தம்பி, பிளாஸ்பேக் எல்லாம் வில்லனுக்கு அடிச்சு உதச்சு மூஞ்ச கிழிச்சு கேட்டதான் சொல்லணும். இப்படி கண சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன கோயில் கூப்பிட்ட மாதிரி இருக்கு? சிட்டில தான் நம்மள எவ்வளவு சீண்டல, கிராமத்துலயாவது. ஐயோ, இந்த கால் அழகுக்கு காஷ்மீரியே எழுதி வைக்கலாம் போல இருக்கே. ஜுலாக்கி ஓடிட்டாளே. அடிக்கள்ளி, எங்கே போய்விட்டாய்? மான் போல நீ துள்ளி குதித்து ஓடினாலும் மயில் போல உன்னை துரத்தி கொண்டு வருவேன். எங்க இருக்கியா மாட்னடி கொய்யாலே? விட மாட்டேன். புடிச்சாலும் புடிச்சிங்க, நல்ல புளியங்கொம்பா புடிச்சிருக்கீங்கண்ணே. இந்தாங்கண்ணே, பட்டுன்னு பூ கொடுத்து படக்குன்னு ஐ லவ் யூ சொல்றேங்கண்ணே. கொடுங்கண்ணே, பூவை கொடுங்கண்ணே, ஐ லவ் யூ சொல்லுங்கண்ணே. ஐயோ, ஐ லவ் யூ வர மாட்டேங்குதுடா. ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல தெரியல. உன்ன போய் சைட் அடிச்சேன் பாரு. போயிருச்சு. என்னடா ஒரு கரெக்ட் பண்ண தெரியல, நீலாம் ஒரு ஆளு தூ வேலைங்காத போடா. தனித்தனியா பாக்கும்போது எல்லா பாட்டும் நல்லா இருந்தது, சேர்த்து வச்சு பாக்கும்போது சொதப்பிருச்சே. கிரேட் எஸ்கேப். நீ தானே மிஸ்டர் அருவி, சாரி ஆவி? ஆவி இல்லண்ணே, ஆவி கேமரா ப்ரோகிராம் நடத்துறவனே. அது எப்படி உனக்கு தெரியும்? டெய்லி வீட்ல அந்த நிகழ்ச்சி தானே பாத்துட்டு இருக்கேன். குடுக்குற வேலை புண்ணாக்கு செஞ்சிடாத. இப்படி டிவியை பார்த்துட்டே இரு. என்ன தெரியுதா? தெரியுது. தெரியுதா? தெரிஞ்சதுமே முன்னாடி இப்படி தைரியம் பண்ணிக்கிற நீ? ஆனா உங்களை யாரும் தெரியலையே. என் ரியல் எஸ்டேட் பிசினஸ் க்ளோஸ் பண்ண தெரியுது, என்ன தெரியலையா?
என்ன டேய், இங்க பாருடா. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது சு, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லு. என்ன தெரியுதா? தெரியலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அண்ணன் வில்லனா வந்திருக்காரு. தெரியலங்கறானே. விடுங்கடா விடுங்கடா. அண்ணா அண்ணா அண்ணா. ஏய், 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 நான் எவரெஸ்ட். என்கிட்ட மோதாத, ஹலோ மாட்ட உடைஞ்சிரும். அதே என்கிட்ட சொல்றீங்க. அண்ணன் பழதரா பேசுறே. என்ன பழம்? பூவம்பழம். ஓட்டக்கடா. பழம்டா, பழம். பழம். ஏய், கடைசியா கேக்குறேன், என்ன தெரியுதா தெரியலையா? தெரியலங்க. இப்ப பாரு, தெரியல? நீங்க யாருங்க? தெரியல. தெரியல? தெரியல. தெரியல? யோ போயா. போட்டுருமாண்ணே. போட்டுருடா. போட்டுறானே. இவனை பாட்டாலே போட்டுருடா. வில்லனுக்கு பாட்டு ஆயுதம். கொண்டா. அண்ணே சரக்கு சேருண்ணே. எங்கடா போன அவன்? ஐயோ ஆய் மாதிரி மறைஞ்சிட்டானே. ஏய், அவன் ஆவி மாதிரி மறைஞ்சானோ இல்ல பேய் மாதிரி மறைஞ்சானோ, இந்த ராஜரத்னங்கள்ல பட்டால அவன் காலிடா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆமா சௌமியா, இந்த கிராமத்துல எத்தனை வீடு இருக்கு? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் ஒளிஞ்ச நீ? நீங்க தான் இந்த கிராமத்துக்கு புதுசு. ஏன் சௌமியா, இதுக்கு முன்னாடி நீ என்ன எங்கேயோ பாத்திருக்க தானே? நீங்க பண்ணையார்கிட்ட காலையில பேசும்போது நான் பார்த்தேன். அப்படியா? ஆமா, உங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லையா? இத பார், இறந்த ஆத்மாவை ஆவின்னு அழகா கூப்பிடு. ஓகே, ஒன்னு என்னையும் மனுஷங்க தானே சொல்றோம், பேய் நான் சொல்றேன். நாம அதே மாதிரி தான் ஆத்மாக்களை ஆவின்னு தான் சொல்லணும். அதை தெரிஞ்சுக்க. என்ன எதுவும் பேசாம இருக்க? இல்ல, கடவுள் தான் உங்களை இந்த கிராமத்துக்கு அனுப்பி அப்ப வச்சிருக்காரு. உன்னை யாரும் என்கிட்ட அனுப்புனது? கடவுள் தான். மச்சான் போதும் போலாமா? ஏய் வரடா, போடா வேகமா. ஃபாலோ பேக். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிரணும்டா. போடா பக்கத்துல. ஏய், யாரா பாத்துற போறங்கடா, அவசரப்படாதடா. போ. இரு. மறைஞ்சுக்க. இங்க பாரு, பெருசு ஒண்ணு வருது பாரு, பெருசு. என்ன தம்பி காலையிலேயே இந்த ஆட்டம் ஆடுற? இது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆத்தா. பாத்து கோளாறாயி உடம்பு சுளுக்கிக்க போகுது. அப்பாடா, ஆத்தா போயிடுச்சு. அப்படியே வா 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 வா. ஐயோ, சொட்டையும் ஒருத்தன் வரான். இரு. எல்லா இடங்களிலும் வாங்கண்ணே. எல்லா இடங்களிலும் ஷாலு, தாடியை தடவிட்டே போறானே, டவுட் வந்திருக்குமா? முதல்ல நீ போடா. சரிடா, வாடா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஊர் எல்லையை தாண்டுறோம். ஏறுங்க. உன்னை மறைச்சு கூட்டு வரதே பெரிய வேலையா இருக்கு. வா. வண்டி எடு. யாராச்சும் பாக்குறாங்களாடா? எவனு பார்க்கல, ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஏய், என்ன ஆச்சு? நல்லா போட்டு அமுக்குடா. இது அமுக்கி ஆக மாட்டேங்குதுடா. ஆர்சி புக் இருக்கா? இது டீசல் இருக்கா இல்லையா? இருடா யோசிக்க விடுறா. ஏதாவது பண்ணி ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. சரி போலாமா? ஆயிடுச்சு, பட் போக முடியாது. ஏன்? அங்க பாரு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அகஸ்தியர் வரான். பூசாரி எப்படி இங்க? டிஸ்ட்ரிக்ட் வச்ச எலுமிச்சம்பளம் மாதிரி நசிக்கிட்டு போயிடுவோமா? போடா அறிவிக்கிட்ட. யோ பூசாரி, நௌரியா. நௌரியா? என்கிட்ட சொல்லாம ஊருட்டு போயிடுவீங்களா? வாங்கயா பாப்பா, என்னை தாண்டி போங்கயா பாப்பா. ஊருக்கு தெரிஞ்சிருமே. பட்ட பக்கத்துல கட்டில் எடுக்கிறான். இது பெரிய விலங்கமா போதுடா. முடிஞ்ச இந்த எப்படிடா ஸ்பீட் போறது? பிரேக்கை தாண்டி போங்கடா. வா. இப்ப வந்து போடுறா பூசாரி. நிறுத்துங்க. வண்டியை நிறுத்துங்க. ஏன் இப்படி காட்டு கத்துற? எங்க இருடா. வீடு வந்துருச்சு. ஓ, வீடெல்லாம் இருக்கா உனக்கு? பின்ன என்ன தெருவுல உட்காரதா? இருடி, இன்னைக்கு நீ தான் தெருவுல படுக்க போற. சும்மா ஆமா, உன் வீடு எங்க இருக்கு சௌமியா? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. தா அங்க பாருங்க. ஓ, அங்க ஒரு குன்று தான் தெரியுது எனக்கு. இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்கிற மாதிரி இவளு இருப்பா போல இருக்கு. டேய். சாரி. தா அங்க பாருங்க, ஒரு மஞ்சள் வீடு தெரியுதே. ஆமா. அதான். ஓ, அந்த இத்து போன வீடா? டேய். சாரிடா. நீ வீட்டுல தனியாவா இருக்க? தாத்தா இருக்காரு. தாத்தா இருக்காரா? சரி, நான் வரேன். ஓகே. கிளம்பு. சௌமியா, வண்டி எடுறா. சௌமியா, டேய். நீ என்னடா பாக்குற? சௌமியா தனியா போறடா. கூட சேர்ந்து நீ போக வேண்டியதானே? சூப்பர் ஐடியா. டேய். ஐயா, வீட்டுக்கு போறடா. டேய். தேங்க்ஸ் மச்சான். சௌமியா நில்லு, நானும் வரேன். சௌமியா, மதுரைக்கு போயிட்டு போனே பண்ணல நீ. அதான் பண்றேனேம்மா இப்ப. அம்மா, நான் உன்னை பார்த்தேம்மா. உன் கண்ணு, உன் மூக்கு, உன் வாய், உன் ஜாடியதாம்மா எல்லாமே. என்னடா உளர்ற? அப்படியே உன்ன மாதிரி ஒரு பொண்ணுமா? பொண்ணா? நான் சொன்னா சந்தோஷப்படுவேன். நான் சௌமியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேம்மா. சந்தோஷமா இருக்கு.
எனக்கு பிடிச்ச மாதிரி. சரி, எப்படா கூட்டிட்டு வர? சீக்கிரமே கூட்டு வரமா. Okay. இந்த தடவை நான் அம்மாட்ட பேசுறேன்டா. டேய் டேய் வழக்கம் போல கட் பண்ணிட்டாங்கடா. இந்த போஸ் உங்களுக்கு குறைச்ச இல்ல. சை, இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ண போறீங்க? நைட்டு பார்ட்டி தானே. அந்த வெங்காயத்தை தான் டெய்லி உரிக்கிறீங்களா? அன்பு தம்பி, அருவாளை வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை உரிக்க கூடாது, ஆளை வெட்டணும். அண்ணே தேங்காய் உரிக்கலாம்ண்ணே. உடாய வெங்காயம் முதல்ல அருவாளை பாத்திருக்கியா? இருக்குண்ணே, காட்டு. தலையெழுத்துடா. அருவாளை காட்டுறானா கத்தி நீட்டுறான். இந்த வெட்டி பையில வச்சு நீ வேலை வாங்கிட்டு இருக்க. போடா, இப்படியே போச்சு. வெங்காயத்தையும் வெள்ளரிக்கையும் சீவிட்டு இருக்க வேண்டியதான். அண்ணே கத்திரிக்காவும் செய்யலாம்ண்ணே. உடலங்க சீவலாம். வந்து வாட்ஸ்அப். ஏய், முதல்ல அவனை வெட்டுறதுக்கு ஐடியா கொடுங்கடா. இன்னைக்கு நைட் ப்ரோகிராம்ல அவனை போட்டுருவோம். அதான் செய்யறோம். டேக். நம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ரெக்கார்டட் ப்ரோக்ராம். இப்ப முறையா லைவ் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். இப்ப நான் நிக்கிறது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கோட்டைமேடு கிராமம். இந்த கிராமம் ரொம்ப அழகான கிராமம், அன்பான மக்கள். ஆனா கேள்விப்பட்டது நம்ப முடியாதது. பயங்கரமாவும் இருக்கு. எத்தனையோ பேர் கொடூரமா தாக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. எல்லாம் ஏதோ ஒன்னாலதான். ஏன் இப்படி நடக்குது? யார் காரணம்? ஆவி எப்படி இதெல்லாம் பண்ணும்? இதை நம்பலாமா நம்ப கூடாதா? வெயிட் அண்ட் வாட்ச். இப்ப இத பத்தி இந்த ஊர் மக்கள் கிட்டே கேட்போம். இங்க என்ன நடந்துச்சுன்னு இங்க உள்ள இளைஞர்கள் கிட்ட கேட்போம். இன்னைக்கு அவனை போட போறேன் இல்லையா? ஆமாண்ணே. அவனோட லைவ் டெலிகாஸ்ட் இன்னையோட முடிய போகுது. ஆமா முடிய போகுது. அதனால ஆவி கீவின் ஏதோ சொல்றானே, என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு பாத்துருவோம். பாத்துருவோண்ணே. பிரதர் நீங்க ஏன் சொல்லுங்க. சார் கேக்குறீங்க? அந்த பேய் 7 பேரை கொண்டிருக்கு. அதை என்ன பண்ண முடியும்? இவர் இந்த ஆவி தான் கொலை பண்ணிருக்குன்னு சொல்றாரு. வாங்க மத்தவங்கள்ட்ட கேட்போம். தம்பி நீங்க சொல்லுங்க, இந்த ஊர்ல ஆவி இருக்காங்க? என்னது ஆவி இருக்காவா? இந்த இடத்துல நீ நிக்கிறதாங்க இருக்கும், இல்லனா ஒரு பயம் இருக்க மாட்டேன் தெரியுமா? மாமா பேய் பயமா இருக்கு மாமா. வியூவர்ஸ், இந்த பையன் எப்படி பயந்து போயிருக்கான் பாருங்க. இந்த ஊர்ல என்னமோ இருக்குங்க. இப்ப நீங்க சொல்ற ஆவியை நான் கூப்பிட போறேன். கவனமா இருங்க. புரியுதா? ஹலோ, இருக்கீங்களா? எனிபடி இஸ் தேர்? ஹலோ ஹலோ. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கவனமா என்னண்ணே? பாருங்க. நம்ம ஆவிங்க ப்ரோகிராம் தானே பாத்துட்டு இருக்கோம். ஆமாண்ணே ஆவி ப்ரோகிராம் தானே. நம்ம அனுப்பிச்ச பாவிங்க மாதிரி தெரியுதே. இங்க பாரு, குமார் தானே அவன். ஆமாண்ணே நம்ம குமார் தானே. குமாரே செல்லம், நீ லைவ்ல தெரியலடா. வெள்ள வாடா குமாரே. நீ இவ்வளவு கேட்க ஒண்ணுமே கேட்காத மாதிரி அதானே. டேய் குமாரே, கூறுகட்ட குமாரே, நீ டிவில தெரியலடா. இங்க பாருடா டேய். என்ன பண்ணுனே? போன போட்டு கூப்பிடுறா. சொல்லுங்கண்ணே. டேய் நீ டிவில தெரியலடா. அப்படியாண்ணே? அண்ணே, நம்ம டிவில தெரியுறோமாம்ண்ணே? என்னடா தலையை சீவரா? வர சொல்றா அவன. தலைவரே சிவரா, தலையை சிவரா அனுப்பிச்சிருக்கேன். டேய் போடா போடா. டிவி நேயர்களே, இந்த கோட்டைமேடு கிராமத்தை ஃபுல்லா சுத்தியாச்சு. இங்க ஆவி இருக்கிறதுக்கான அறிகுறி இல்ல. பொதுவாவே ஆவிங்க எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் வரும். அதுவும் நம்ம கூப்பிட்டா தான் வரும். கூப்பிடாம அது வரவே வராது. உதாரணமா மந்திர மாய சடங்குகளை வச்சு மந்திரவாதிங்க கூப்பிட்டாதான் அதுங்க வரும். அதே மாதிரி தான் இந்த டெக்னாலஜி. இந்த கிராமம் முழுக்க கூப்பிட்டும் அது வரலன்னா அப்படி ஒரு ஆவியே இல்ல. உங்க நம்பிக்கைக்காக சொல்றேன், இங்க ஆவி இல்ல. சாமி முன்னாடி சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரியான ஆவி இங்க சத்தியமா இல்ல. அம்மா, ஐயாவை கூப்பிடுங்க, பேசணும். வணக்கம் ஐயா. வாங்க போலீஸ்கார். பேயே இல்லன்னு டிவி காரன் சொன்னான்னா அப்ப இந்த ஊர் கேஸ், அடிதடி கேஸ் இதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்க தானே வந்த.
இத்தனூண்டு சாமான் சட்டை வச்சுட்டு ஊர்ல பேய் இல்லைன்னு சொல்லுவான். அப்ப இந்த ஊர்ல கோயில் எதுக்கு, பூஜை எதுக்கு, சமையல் எதுக்கு? இல்லைங்க ஐயா, இது டிவியில பாப்புலரான ப்ரோக்ராம். மக்களும் இதை நம்புவாங்க. நேத்து பாருங்க, அந்த டிவிக்காரங்க நம்ம ஊர்ல பேயும் இல்ல பிசாசும் இல்லைன்னு சொல்லி டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இது கவர்மெண்ட் பிரச்சனை ஆயிரும்ல. கேப்பானுங்க, அவங்கள இந்த ஊருக்கு வர சொல்லு, அப்ப தெரியும். இந்த ரத்த காட்டேரியோட வெறிய அடிச்சு போட்டு பேய அரெஸ்ட் பண்ண முடியும். நான் மேல பேசிக்கிறேன், நீ இந்த ஊர் பேரை கெடுக்காத. கிளம்பு கிளம்பு கிளம்பு.